ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கீபோர்டில் டைப் பண்ணும்போது கீபோர்டு வந்து வைப்ரேட் ஆகுதா? ஸோ ஒவ்வொரு லெட்டரையும் டைப் பண்ணும்போது உங்களுக்கு வைப்ரேட் ஆகுது. ஆனால் உங்களுக்கு இப்படி வைப்ரேட் ஆகுறது வந்து பிடிக்கல அப்படின்னா இந்த வைப்ரேஷனை வந்து உங்களால் ஆஃப் பண்ணிக்க முடியும். அப்படி ஆஃப் பண்ணிடுவோம் மாதிரி இருந்துச்சுன்னா டைப் பண்ணும்போது வைப்ரேட் ஆகாது. ஸோ அது எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்சவருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. முதல்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க போன்ல வந்து செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு பாருங்க, ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனுக்குள்ள போங்க. இதுல நீங்க பார்க்கணும், கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிஸ்டம் வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு தனியா ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க. இங்க நீங்க போனோடனே பார்க்கலாம், உங்களுக்கு சாம்சங் கீபோர்டு அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல எனேபிள் ஆகியிருக்கு. இப்படி எனேபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீபோர்ட்ல வந்து வைப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஆப்ஷனை இப்படி டர்ன் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப நீங்க கீபோர்டை ஓபன் பண்ணி செக் பண்ணுவீங்களா இருந்தா இப்ப டைப் பண்ணும் போது வைப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகாது. நார்மலா நம்ம டைப் பண்றது மட்டும்தான் வரும். ஸோ இப்படித்தான் வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல சாம்சங், ரெட்மி, ஒன் பிளஸ் எல்லா போன்லயுமே வந்து செட்டிங்ஸ்ல வைப்ரேஷன்ல வந்து இந்த இடத்துல ஆஃப் பண்ணுவோம் மாதிரி இருந்துச்சுன்னா கீபோர்ட் டைப் பண்ணும் போது வைப்ரேஷன் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்க. உங்க போன்ல கீபோர்ட் சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம் இருந்து சால்வ் பண்ண முடியாம இருப்பீங்களா? அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.